இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தோம், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சு அப்படி தினமலர்ல ஒரு பத்திரிகை போட்டுருக்காங்க. அப்படி தோல் மேல கையை போட்டு போற மாதிரி. எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான், மற்ற எந்த கட்சியும் கிடையாது. தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சுமார் ஓராண்டாக வலியுறுத்தி வந்தார். தற்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உள்ள உதயகுமாருக்கு அந்த இருக்கையை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி வந்தார். ஆனால் இந்த கோரிக்கையை திமுக அரசும் சபாநாயகரும் ஏற்கவில்லை. மேலும் பன்னீர்செல்வத்தின் அருகில்தான் உதயகுமாருக்கு இருக்கை வழங்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்து வரும் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டுமென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் சபாநாயகரிடம் வெளிப்படையாக கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகரும் உடனடியாக ஏற்றுக்கொண்ட நிலையில் அடுத்த நாளே எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவிக்கான இருக்கை பன்னீர்செல்வத்திடமிருந்து மாற்றப்பட்டு உதயகுமாருக்கு வழங்கப்பட்டது. ஒரே நாளில் நிகழ்வுகள் குறித்துதான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. இதன் அரசியல் பின்னணி குறித்தும் நடுநிலையாளர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். இதற்கு என்ன காரணம் என்பதையும் அவர்கள் கூறுகின்றனர். திமுகவும் அதிமுகவும் மற்ற கட்சிகள் வளர்ந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் என்றும், தேமுதிகவின் தற்போதைய நிலையே இதற்கு உதாரணம் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதேபோல்தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ச்சி பெற்றதாகவும், எடப்பாடி தலைமையிலான அதிமுக வரிசையான தோல்விகளை சந்தித்ததாகவும், இந்த சூழலில் பாஜகவை இனி வளரவிடக்கூடாது என்பதற்காகவே திமுகவுடன் அதிமுக நட்பு பாராட்டுவதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் கூமட்டை யார் இருக்கிறாங்க, கள்ளச்சாரா யாரு காய்ச்சினாங்க, மணலை யாரு கடத்தினாங்க, கல்வி தந்தைகளாக யார் மாறினாங்க, 70 ஆண்டுகளாக வந்து அந்த அரசியல் நதியை அசுத்தம் செய்து வைத்திருக்கின்றார். இன்னைக்கு அரசியல்னு சொன்னாவே ஒரு குழந்தை முகம் சுளித்து விட்டு வெளியே செல்லும் அளவுக்கு அரசியல் இருக்கு. இதை முழுமையா யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னாங்க, ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முதல் மார்க் கொடுக்கும், பங்காளி கட்சிக்கு 2வது மார்க் கொடுக்கணும். இருவரும் சேர்ந்து தமிழக அரசியலை சாக்கடையில தள்ளி இருக்கின்றார்கள். சாக்கடையில தள்ளிட்டாங்க. அதை எல்லாம் உடைக்கணுங்க. 2014 மோடி எங்கய்யா ஓட்டு போட்டீங்க? நீங்கெல்லாம் ஒரு நல்ல கவர்மெண்ட் வரணுங்க. இவனுக்கு ரொம்ப ஊழல் பண்ணிட்டானுங்க. 10 ஆண்டுகள்ல 12 லட்சம் கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு வேண்டாம், மோடி ஐயாக்கு போடணும். 2019 ஏன் மோடி ஐயா திரும்ப போட்டீங்க? ஐயா நல்லா ஆட்சி பண்ணாரு, 5 வருஷம் வளர்ச்சி பாதையில் எடுத்துட்டு போறாரு, நல்லா இருக்கு. 2024 அதே உங்ககிட்ட கேட்கிறேங்க ஐயா, மோடி அவர்களுக்கு எதிராக இந்திய அரசியல் களத்திலே தலைவர்கள் இல்லை. யார் இல்லை? மோடி அவர்களுக்கு எதிராக இன்னைக்கு அரசியல் களத்தில் யார் இல்லை? ஒரு சர்வே பாருங்க. இன்னைக்கு இந்தியாவுடைய சர்வே, நேற்று டைம்ஸ் நவ் சர்வே, எந்த சர்வே போட்டாலும் என்டிஏ 400 சீட்டுகளோடு என்டிஏ வந்து உட்கார்ந்து. அதுவும் பாருங்க, குறிப்பாக வட இந்தியாவில் எல்லாமே ஸ்வீப். உத்தராகண்ட் ஸ்வீப், குஜராத் ஸ்வீப், சத்தீஸ்கர் ஸ்வீப், டெல்லி ஸ்வீப், கிட்டத்தட்ட 7 மாநிலங்கள், மத்திய பிரதேஷ் ஸ்வீப், எல்லாம் முழுசுக்கு முழுசு ஸ்வீப். ஏனால் அங்க மக்கள் 2 கட்சியை மட்டும்தான் பார்த்திருக்காங்க, பிஜேபி காங்கிரஸ். காங்கிரஸ் வேண்டாம் ஒதுக்கிட்டாங்க. தமிழகத்தில் நீங்க பிஜேபியை பார்த்தா தாங்க ஐயா நீங்க வரையீடு செய்ய முடியும். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து, பாரதிய ஜனதா கட்சி எம்பி ஒரு முறை நீங்க வாய்ப்பு கொடுத்தா தானே மதிப்பீடு போட முடியுங்க ஐயா. மதிப்பீடு எப்படி போடுவீங்க? ஒரு குழந்தைக்கு, ஒரு குழந்தைய பரீட்சை எழுதுறதுக்காக நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்ல. 2024 எங்களுடைய அன்பையான வேண்டுகோள், பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் மதிப்பீடு அளித்து 2024 இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினரை நீங்கள் பெற்றுக் கொடுப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட்ட நிலையில் நண்பேண்டா திமுகவும் அதிமுகவும் தங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என எண்ணுவதை விட 3வது எந்த கட்சியும் வளர்ச்சியடைய கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார்கள் என்பது அரசியல் விமர்சகர்கள் நீண்ட நாட்களாக வைத்து வரும் விமர்சனமாகும். இந்த குற்றச்சாட்டுக்கு மீண்டும் ஒரு திராவிட கட்சிகள் மீது அம்பாக பாய தொடங்கியுள்ளது. ஏனென்று கேட்டால் அதற்கு சில உதாரணங்களையும் அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதிமுகவிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஓரங்கட்டப்பட்ட பின்னர் அவருக்கு சட்டப்பேரவையில் அளிக்கப்பட்டு வந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை மாற்ற வேண்டுமென எதிர்க்கட்சி தமிழகத்தை பொறுத்தவரை மாநில கட்சிகளை சார்ந்த தேசிய கட்சிகள் இருந்து வந்த நிலையை
பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றியுள்ளதாகவும் தமிழக பாஜக நிர்வாகிகள் கூறுகின்றனர். ஏன் பாஜக தேசிய தலைவர்கள் கூட கருதுவதாக கூறப்படுகிறது. மேலும் பாஜக வேகமாக வளர்ந்து வருவதாகவும் வரும் மக்களவைத் தேர்தலில் அக்கட்சியின் வாக்கு வங்கி இரட்டிப்பாக்கும் என்றும் தேர்தல் கருத்து கணிப்புகளும் பிரசாந்த் கிஷோர் போன்ற தேர்தல் வியூக ஆலோசகர்களும் கூறுகின்றனர். இந்த சூழலில்தான் பாஜகவை வளரவிடாமல் திமுக அதிமுக கட்சிகள் வியூகம் வகுத்து வருவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆட்சி புரிந்து வந்த சூழலில் நம்மை தவிர வேறு எந்த கட்சிகளும் ஆளுங்கட்சியாகவோ எதிர்க்கட்சியாகவோ வளர்ந்துவிடக்கூடாது என்பதை இவ்விரு கட்சி தலைவர்களும் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படையாகவே பேசியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக எம்ஜிஆரை ராசா கடுமையாக விமர்சித்த போது ஒரு சம்பிரதாயத்திற்காகவே அதிமுக போராட்டம் நடத்தியதாகவும் இதுவே ஜெயலலிதா காலமாக இருந்திருந்தால் நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும் என்றும் அதிமுக தொண்டர்களே கூறுகின்றனர். மேலும் திமுகவை வீழ்த்துவதற்காகவே அதிமுக எனும் கட்சியை எம்ஜிஆர் தொடங்கியதாகவும் அந்த கொள்கையிலிருந்து அவர் கடைசி வரை மாறவில்லை என்றும் இதே நிலையை தான் ஜெயலலிதாவும் தனது வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வந்தார் என்றும் அதிமுகவின் அடிமட்ட தொண்டர்களும் நீண்ட காலமாக கட்சியில் உள்ள நிர்வாகிகளும் கூறி வருகின்றனர். ஆனால் இந்த கோட்பாட்டிலிருந்து விலகி பாஜகவை வளரவிடக்கூடாது என்பதற்காகவே திமுகவுடன் கைகோர்க்கும் நிலையை அதிமுக எடுத்தாலும் அல்லது இது தொடர்பாக இரு கட்சிகளுமே யூகங்களை வகுத்தாலும் அது பாஜகவிற்கே பலனளிக்கும் என்பதும் அரசியல் நோக்கர்களின் தீர்க்கமான கருத்தாக உள்ளது. ஏனென்றால் தனித்து போட்டியிட வேண்டும் என்ற பாஜகவின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் கட்சிக்கான வாக்கு சதவீதம் இரட்டிப்பாக்கி அதிமுகவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்திற்கு பாஜக செல்லும் என்ற தகவலையே கருத்து கணிப்புகளும் கூறுகின்றனர். கணிப்புகள் மெய்யாகுமா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இன்றைக்கு காலையில் ஒரு பத்திரிகையில் பார்த்தோம், திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னாச்சு அப்படி தினமலர்ல ஒரு பத்திரிகை போட்டுருக்காங்க. அப்படி தோல் மேல கையை போட்டு போற மாதிரி. ஏங்க உங்களுக்கு பத்திரிகைக்கு நாங்க தான் கிடைச்சுமா? நல்லா சிந்திச்சு பாருங்க. தயவு செய்து அல்கூர்ந்து பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு தர்ம நீதியாக பத்திரிகை வெளியிட வேண்டும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவக்கிறதே திமுக ஒரு தீய சக்தி இந்த கட்சியை துவக்கியிருக்கிறோம். அதிலிருந்து எங்களுக்கு எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான், மற்ற எந்த கட்சியும் கிடையாது. அந்த அடிப்படையில் நாங்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை கொச்சப்படுத்தி தரம் தாழ்த்தி பத்திரிகைகளில் இருந்து நிறுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு திமுக எப்படி முரசலியோ அது மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு தினமலர் ஒரு முரசலி மாதிரி காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றனர். இதையெல்லாம் தயவு செய்து எண்ணி பார்த்து போட வேண்டும். நடுநிலையோடு நீங்கள் பத்திரிகைகளை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.